விதி மீது பழி போடாதீர்கள். இன்றைய காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை அனைவருமே மேற்கொள்ள வேண்டியுள்ளது. நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆனால் பல பேர் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ அதனால்தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுகிறேன் என்பார்கள். இது அவர்கள் தவறை மறைக்க கூறும் காரணம்தான். போன ஜென்ம பாவங்கள் இந்த ஜென்மத்தில் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இந்த ஜென்மத்தில் முடிந்த வரை பாவம் செய்யாமல் இருந்தாலே இந்த ஜென்ம கர்மா மட்டும் அல்ல, போன ஜென்ம கர்மாவும் குறையும். கடவுளே கர்மாவிலிருந்து தப்ப முடியாது என்பார்கள். முக்கியமாக ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் போது பெரும் பாலும் பாதிக்கப்படுவது ஆண்கள்தான். தாய்க்கும் மனைவிக்கும் நடுவில் பேச முடியாமல் தவிப்பார்கள். குறைந்த பட்சம் ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் உள்ள 4 பேரிடம் அனுசரித்தாலே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். வெளியிலும் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். எனவே விதி மீது பழி போடாமல் நடைமுறை வாழ்க்கையில் அனுசரித்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.